கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த புதன்கிழமை தோறும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல தருணம் இது. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தரை நாம் அதிகமாய் நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர், அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே கர்த்தர். ஆகவே இந்த நாளில் கூட நம்ம மனதார கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும்படியாக வாருங்கள், நம்ம சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்திய தேசத்தில் 140 கோடிக்கு மேலே ஜனத்தொகை. இந்த தேசத்தில் பெரும்பான்மையானவர்கள் கல்லையும் மண்ணையும் விக்கிரகத்தையும் சிலைகளையும் ஏன் மனிதர்களையும் சாஷ்டாங்கமாய் வணங்குகிறார்கள். இப்படி சொல்லுகிறார்கள், 30 முக்கோடி தெய்வம் எங்களுக்கு என்று சொல்லுகிறார்கள். படைத்த தெய்வம் இருக்க, சிருஷ்டிகர் இருக்க, சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். ஆகவே தான் இவ்வளவு ஜனங்களுடைய மனதெல்லாம் கல்லாக, இருளாக, வாழ்க்கையிலே நெருக்கங்கள், போராட்டங்கள், வெளிச்சமில்லை. ரோமர் 1 படிக்கிறோம், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறபடியினால் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தொடர்ச்சியாய் படித்து பார்க்கும் பொழுது பாவத்தின் அகோரங்கள் இவைகளெல்லாம் மாறுவதற்கு தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற தேவ ஜனம் தேசத்திலே தேவனுடைய நாமத்தை உயர்த்த, அவருக்கு நன்றி செலுத்த, அவரை ஆராதிக்க இந்த நாளிலே நம்ம ஒருமனப்படுவோம். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே ஆராதனை செய்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் ஆமென். ஹalleluya. அவர் ஒருவரே சகலவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்ம சேர்ந்து பாட போகிறோம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம், பார்ப்போற்றும் தூய தெய்வம் அவர், அவருக்கே சரணம் என்று சொல்லி சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். சொல்லுவோமா? பார்ப்போற்றும் தூய தெய்வமே, நீர் ஒருவரே மெய்யான தெய்வம், எங்கள் துணையானி. ஹalleluya. கர்த்தரை ஆராதித்து பாடலாம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜனே, எங்கள் நாதனே, பயம் நீக்கும் யாவும் துணையானீரே, சரணம் சரணம் சரணம், இயேசுராஜனின் திருவடி சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடி சரணம் சரணம் சரணம். இளைப்பாறல் தரும் தெய்வம் அவர், எல்லா துன்பங்கள் இன்னல்களை மாற்றுகிறவர் அவர். ஆமென். நம்மை ஆட்சி தேற்றுகிற நல்ல தகப்பனவர். கர்த்தரை ஆராதித்து பாடலாம். ஹalleluya. இளைப்பாறுதல் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே,
ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே. சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடி சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடி சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நமது பலவீனங்கள் யாவற்றையும் மாற்றினவர். சேர்ந்து பாடலாம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே. ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறே. ஹல்லேலூயா. அவருக்கே சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். சொல்லுவாண்டவரை பார்த்து சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல, ஆண்டுடைய சமூகத்துல வந்தா அவருடைய நாமத்தை நம்ம பாடணும், அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கணும். ஆமென். தேவ சமூகத்துல மனதார உளமாற வேதம் சொல்கிறது போல முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன் தேவனை ஆராதிப்பதற்கு அப்படி சொல்றவங்க என்னோடு கூட சேர்ந்து அல்லேலூயா பாடி வந்து தூதிப்பே. மனதார உம்மை என்றும் போற்றுவே. அல்லேலூயா அல்லேலூயா. சரணம் 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 சரணம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு 1000 பாடல்கள், 1000 நாவுகளை கொண்டு 1000 ஆண்டுகள் துதித்தாலும் அது போதவே போதாது. அந்த அளவிற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை நன்மைகளால் நிறைத்திருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்துல ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நாம் நினைப்பதெல்லாம் பொருளாதாரத்துல, பண விஷயத்துல, உயர்ந்த பதவிகள், உயர்ந்த நிலைகளிலே அதைத்தான் ஆசீர்வாதம் என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதி அது, அவ்வளவுதான். அது மட்டுமே ஆசீர்வாதத்தின் நிறைவல்ல, அது ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. தேவன் எண்ணுக்கடங்காத ஆசீர்வாதங்கள் நமக்கு வைத்திருக்கிறார். அதிலும் விலையேற பெற்ற உன்னதத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். யோசித்து பாருங்க. பேதுரு இயேசு கிறிஸ்துவை இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறார். இயேசு கேட்கிறார், என்னை யார் என்று சொல்கிறார்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொன்ன பொழுது பேதுரு சரியான பதிலை சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தை, சீமோனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் என்று நம்முடைய வேதம் சொல்லுது. சரியான மொழிபெயர்ப்பு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏனென்றால் இந்த வெளிப்பாடை பிதாவாகிய தேவனே உனக்கு கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள்,
இயேசுதான் மெய்யான இரட்சகர், இவரே தேவகுமாரன், இவர் என் பாவத்திற்காய் மரித்து என்னை மீட்டெடுத்தவர் என்று எவர் ஒருவருக்கு வெளிப்பாடு வருகிறதோ அந்த வெளிப்பாட்டை பிதாவாகிய தேவனே தருகிறார். அவன் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இயேசு சொல்கிறார். நான் பேசுற காரியம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆகவே ஆசீர்வாதத்திலே பல நிலைகள் இருக்கிறது, பல பகுதிகள் இருக்கிறது. கர்த்தர் சகலவற்றிலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதிலும் விசேஷமாய் ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்கள் பாருங்க. நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றினது இந்த ரட்சிப்பு என்கிற அந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் இன்றைக்கு நம்மை எவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதற்கு நம்ம என்னவென்று சொல்லி பாடுவோம் என்று சொல்லி எண்ணிலடங்காத ஸ்தோத்திரத்தை நாம் கர்த்தருக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட வாருங்கள் நம்ம சேர்ந்து இன்னும் அதிகமாய் நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். எண்ணிலடங்காத ஸ்தோத்திரத்தை நாம் அவருக்கு செலுத்துவோம். தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எண்ணிலடங்காத ஸ்தோத்திரம் நாங்கள் என்னவென்று நாங்கள் பாடி உம்மை ஆராதிப்போம் சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கலாம். எண்ணிலடங்காத ஸ்தோத்திரம் தேவா, நான் என்னென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை நீ செய்த எண்ணிலடங்காத நன்மைகள், சேர்ந்து பாடுறீங்களா? எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் இந்நாள் வரை அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று வாழ்கிறது கர்த்தரை துதிப்பதாக. நாட்டினில் வாழ்கிற எல்லாம் கர்த்தரை துதிக்கட்டும். இந்த வேளையில் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்கட்டும். கர்த்தர் எண்ணு கடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்தது. ஆமாப்பா, மகிமைப்படுத்துகிறோம். கடும் காற்றும் பனி தூறலும் காட்டீனில் வாழ்கின்ற யாவும், கடும் காற்றும் பனி தூறலும் நாட்டீனில் வாழ்கின்ற யாவும், நாட்டீனில் வாழ்கின்ற யாவும்
நான் பாடுவேன். ஏனென்றால் எண்ணிலடங்காத நன்மைகளை அவர்களுக்கு செய்திருக்கிறார். இந்த நாளில் கூட தேவனுடைய ஜனங்களே, தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும், நான் மட்டுமல்ல நம்முடைய குடும்பம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரை பார்த்து என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க? வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலகர் தம் வாயினாலும், பாலகர் தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். மனமோ உவர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே ஐயா நீ செய்த நன்மைக்கே. தேவனை ஏன் ஆராதிக்கிறோம் தெரியுமா? அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை நம்ம சொல்லி முடிந்தால் அது போதவே போதாது. பவுல் சொல்றான் பாத்தீங்களா, ரொம்ப அருமையா சொன்ன வார்த்தை. சொல்லி முடியாத அவருடைய ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அது சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத அவருடைய கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். பாருங்க, அதுல ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், பிரியமானவர்களே, 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம் என்று சொல்லப்படுகிறது. இதையே கத்தோலிக்க வேதாகமம் ரொம்ப அருமையா ரொம்ப நேர்த்தியா சொல்லுது, ரொம்ப புரிகிற மாதிரி இருக்குது. ஆதலால் அசைவில்லாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நன்றி உணர்ச்சியிலே பயபக்தியோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு ஏற்ற முறையிலே வழிபாடு செய்வோமாக. இவ்வளவு அருமையா சொல்லப்படுது பாருங்க. அசைவில்லாத ராஜ்யம், அசையாத அரசு இந்த உலகத்திலே ஒன்று இருக்குமானால் அது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றிருக்கிற, தேவனுடைய அரசுக்குள்ளா இருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த பாக்கியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். மற்ற எல்லா ராஜ்யங்களும் எல்லா அரசுகளும் அசையக்கூடியது. பாருங்க, நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு காணுகிறான், ஒரு தரிசனம் பார்க்கிறான். ஒரு பெரிய சிலை 4 ராஜ்யங்கள் தோண்டுமா, கடைசியாக ஒரு பெரிய கல் புரண்டு ஓடி வருமா, இந்த 4 ராஜ்யங்களையும் அது இல்லாமல் போக பண்ணுமா. யோசித்து பாருங்க, அது நம்ம தேவனாகிய இயேசுவின் ராஜ்யம், அசைவில்லாத அவருடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் தான், தமிழக அரசுக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனாலும் இவைகளுக்கு மேலே ஒரு ராஜ்யம், ஒரு அரசாங்கம், தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நீங்க நன்றி சொல்றீங்க? அந்த ராஜ்யத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த நாள்ல விசுவாசிக்கிற தேவ ஜனமே, இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆட்சிக்குள்ளே இருக்கிற நாம்
ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ராஜ்யத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் ராஜ்யம் நம்மை ஒன்று செய்ய முடியாது. இன்றைக்கு நமக்கு கூட நமக்கு எதிரடையாக பல சட்டங்கள் இருக்கலாம், பல ஆளுகைகள் நம்மை நசுக்கும் அளவிற்கு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த ராஜ்யத்தையும் இந்த அரசையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற அந்த அரசை, அந்த ஆளுகைக்குள்ளே இருக்கிற நம்மை இந்த உலகத்தின் எந்த ராஜ்யங்களும் எந்த அதிகாரங்களும் நம்மை சேதப்படுத்த தேவனுடைய ராஜ்யம் விடாது. சிறிய உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா இந்த உலகத்திலே வல்லரசு. அந்த வல்லரசு அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த அந்த தேசத்திற்குள்ளே அந்த இரட்டை கோபுரத்தை அந்த பின் லேடன் என்கிற அந்த தீவிரவாத குழு என்ன செய்தது? அதை தகர்த்தது. ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் மரித்து போனார்கள். தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட தன்னுடைய ஜனங்களை இப்படி தீவிரவாத தாக்குதலினாலே கொலை செய்த இந்த பின் லேடனை இந்த அமெரிக்க ராஜ்யம் பாருங்க, அந்த அமெரிக்க அரசாங்கம், பல அரசாங்கங்கள் மாறினாலும் தன்னுடைய பிரஜைக்காக, தன்னுடைய மக்களுக்காக அந்த தேசம் வைராக்கியம் கொண்டு அவனை பல ஆண்டுகள் கழித்தும் அவனை அந்த பாகிஸ்தான் தேசத்துல தட்டி தூக்கினாங்க. யோசித்து பாருங்க, தன்னுடைய மக்களுக்காய் இந்த உலகத்தின் அரசாங்கம் அவ்வளவு வைராக்கியம் கொண்டு பாருங்க, அவ்வளவாய் அவர்களை அழித்தவனை அழித்தே தீர்த்தது. யோசித்து பாருங்க, இந்த உலக அரசாங்கத்துக்கு இவ்வளவு வைராக்கியம் இருக்குமானால் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பாதுகாப்பு இருக்க முடியும்? அவர் அறியாமல் நம்மை எதுவும் சேதப்படுத்த முடியவே முடியாது. ஆகவே தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், உங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது. அவ்வளவு வெளியேறப்பட்ட பாதுகாப்புக்குள்ளே, அவ்வளவு அக்கறை கொண்ட தெய்வத்தினுடைய ராஜ்யத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே தான் பிரியமானவர்களே, அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட நம்ம, அந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்தின நம்முடைய ஆண்டவரை நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கணும். பாருங்க, இதுதான் ஆராதனை ஆசீர்வாதங்கள். பாருங்க, தொடர்ச்சியாக பாருங்க, இந்த தேவனுக்கு நம்ம வழிபாடு செய்யணும், அப்படி கர்த்தரை ஆராதிக்கணும் சொல்லி அங்க அருமையா சொல்றதை பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகாயத்தில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே, நான் என்றென்றும் நான் பாடுவே. ஆகவே பிரியமானவர்களே, அந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ள சேர்த்து கொண்ட அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. ஆம் பிரியமானவர்கள், இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவர், இந்த பூமி எங்களுக்கு சொந்தம் அல்ல, எங்களுக்கு எல்லாமே இயேசுதான், அப்படியே ராஜ்யம் தான். அதையே தேடுவோம், அதையே நாடுவோம். எங்கள் ஆண்டவர், எங்க வாழ்க்கையில் அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நம்ம எல்லாம் சொல்லி பாடலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல நாங்கள் இயேசுவால பிடிக்கப்பட்டவோம், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, என் இயேசு. நல்ல கரம் தட்டின பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நல்ல கை தட்டி ஆண்டவர் ஆராதித்து நல்ல கரம் தட்டி பாடலாமா? இந்த பூமி எங்களுக்கு சொந்தம் அல்ல, எல்லாமே இயேசு, எங்களுக்கு அவர் ராஜ்யம் தான், அதற்குள்ளே எங்களை வைத்திருக்கிறார். நன்றி செலுத்தி அவரை பாடுவோம். நல்ல கரம் தட்டி பாடலாமா? எல்லாம் அவரை ஆராதித்து
இயேசுவால பிடிக்கப்பட்டவன், இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், இரத்தத்தால கழுவப்பட்டவன். பாடலாம். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி களைத்தார் என்னை. அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட. அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல. சொல்லுங்க இந்த வார்த்தைய. இப்பூமி சொந்தமில்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய். பாடலாமா? பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் கலிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். அதனால நான் கலிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், இரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. கர்த்தரை ஆராதிக்கலாமா? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளில கூட அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். நம்ம எதுவுமே சேதப்படுத்த முடியாது. நல்ல கரம் தட்டி பாடுவோம். வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா.
சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது நல்ல சந்தோஷமா, ஓஹோ இது உண்மையும் தானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் எந்த உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் எந்த உள்ளத்தில் பொங்குதம்மா. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான், என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவெல்லாம் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். சொல்லுங்க சொல்லுங்க, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. பாடுங்க பாடுங்க, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு. சொல்லலாம், ஆண்டவரை பார்த்து இந்த நாட்களில என் வாழ்க்கையில லாபமாயிருக்கிற எல்லாத்தையும் நஷ்டம் என்று அவருக்கென்று, ஆமென், ஹல்லேலூயா, லாபமாயிருப்பதை விட்டு விடுகிறேன், நஷ்டம் என்று கருதுகிறேன். சொல்லி பாடலாமா எல்லாம் சேர்ந்து? ஹல்லேலூயா. லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விடுகிறேன், இயேசுவை அறிகிற தாகத்தினால் எல்லாம் இழந்து விட்டேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். நாங்கள் எல்லாமே, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இயேசுவை, இயேசுவை பின்பற்றும் தாகத்தினால், இயேசுவை பின்பற்றும் தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். நான் எல்லாமே இழந்து விட்டேன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. அசைவில்லாத ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறீர்கள். உங்களுக்காய் தேவ ராஜ்யம்
எல்லாவற்றையும் கூடும், எல்லாவற்றையும் செய்யக்கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? ஆகவே இந்த நாள்ல கூட தேவனுடைய ஜனமே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் அவராலே கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. விசுவாசத்தோடு பாடுங்க. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்போமே சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்போமே சொந்தம் இல்ல. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. அவருக்காக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். அடைந்தேன் என்று நான் சொல்ல மாட்டேன், ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, எனக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி, அந்த பரிசை நோக்கி நான் தொடர்கிறேன் சொல்றவங்க மட்டும் என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. இப்படி சொல்லி இந்த ஆராதனை முடிக்கலாமா? பின்னானவை மறந்தே முன்னானவை நாடினே. பின்னானவை மறந்தே முன்னானவை நாடினே. என் நேசர் இயேசுவை, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறே. நான் லக்கை நோக்கி தொடருகிறே. இப்படி சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி. என் இயேசு தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறே. எபிரேயர் 11 சொல்லப்பட்டது போல நம்மை சுற்றி சூழ இருக்கிற மேகம் போல சாட்சிகள், நம்மை நெருக்குகின்ற பாவங்கள் பாரங்களை தூக்கி எறிந்து விட்டு தள்ளிவிட்டு லக்கை நோக்கி இயேசுவை நோக்கி தொடர்கிற தேவ ஜனமாய் அர்ப்பணிப்போடு கூட என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறே. நான் லக்கை நோக்கி தொடருகிறே. என் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் அரசுக்குள்ளே வந்துவிட்டவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அசையாத ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நம்ம அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். என் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் அரசுக்குள்ளே வந்துவிட்டவன். அதனால எனக்கொன்றும் பயமும் இல்ல, இந்த பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்றும் பயமும் இல்ல, இந்த பூமி சொந்தம் இல்ல. அதனால எல்லாமே எனக்கு இயேசுதான். எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவியுங்கள். தேவனை ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இப்படியாக ஆராதித்து அந்த ஆராதனை ஆழங்களுக்குள்ளாய் ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இவ்வளவு நேரமாய் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொண்ட உம்முடைய ஜனங்கள்
அசைவில்லாத ராஜ்யத்தை அதற்கு உட்பட்டுகிற உம்முடைய ஜனங்கள் அவர்களின் எந்த அளவிற்காய் உம்முடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு உண்மை உள்ளவரே. தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுமே. இந்த உலகத்தில் இவர்களுக்கு எந்தெந்த தேவைகள் உண்டோ எல்லாமே கூட கொடுக்கப்படுவதாக, இவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, நிறைவுள்ளதாய் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமையை ஒருவருக்கே செலுத்தி எங்கள் துதிகளை மட்டுமல்ல எங்களையும் படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம்.